வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். நம்ம சத்யா வந்து பார்த்திங்கன்னா சிட்டி வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. முத்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தேடுவாங்க. அந்த டைமில் வந்து சீதா வந்து அவங்களுடைய லவர்கிட்ட சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி அவனோட நம்பர் எங்கே இருக்குதுன்னு ட்ராக் பண்ணி அந்த லொக்கேஷன்லாம் கண்டுபிடிச்சி எப்படியும் சொல்லிவிடுவாங்க முத்துக்கிட்ட. முத்துவும் அந்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம சத்யா வந்து காப்பாற்றி எக்ஸாம் எழுதுறதுக்கு அமுச்சு வச்சுருவாங்க. அதனால் மீனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இதான் வந்து சத்யாவோட கடைசி எக்ஸாம். இதை முடிச்சிட்டா எப்படியும் சத்யா வந்து டிகிரி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. அதில் வந்து 20,000 வந்து அவங்க சம்பாரிச்சிட்டு வருவாங்க. அதை வந்து உடனே வீட்டுக்கு வந்த உடனே விஜய்கிட்ட காட்டுறாங்க. ஏன்னா வீட்டில் எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து அதை விஜய்கிட்ட கொடுக்கவும் உடனே இது எதுக்கு நீ என்கிட்ட தர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. இல்லை ஆண்டி, இது நான் இன்றைக்கி சம்பாரித்த காசு, அதான் உங்கள்கிட்ட தரேன், நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் உடனே ரொம்ப சீன் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் அனோஜ் வந்து அம்மா அவள் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறான், வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னோடனே சரி நீ சொல்கிற, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காசை வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து நடுவில் பேசுறதுக்கு வருவாங்க. என்ன ஆண்டி காசை உடனே வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய ரவி வந்து நீ எதுவும் பேசாத கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கம்முன்னு இருக்க சொல்லிவிடுவாங்க. அந்த டைம் மீனா உள்ள வந்துட்டு சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜய் வந்து என்ன சாக்லேட் கொடுக்குறா, ஒரு வேளை அத்தை சொன்ன மாதிரி இவ மாசமாயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே வந்து சத்யா எக்ஸாம் எழுத போயிருக்கான், இந்த அவனும் எப்படியோ டிகிரி வாங்கிட்டானா எங்கள் அப்பா ஆசை நிறைவேறிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே விஜயை வந்து அவன் என்ன கலெக்டர் ஆகிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.